Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப புதுமையான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஒரு சில டிப்ஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு சில டிப்ஸ் நானே வீட்டில் ட்ரை பண்ணி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நாம் ஒரு மிக்ஸி ஜார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போல் நம்ம மாவு ஆட்டும் போது இல்லை திக்கான ஏதாவது பேஸ்ட்டு போல் அரைக்கும் போது அந்த பிளேடில் நமக்கு க்ளீனாக தேய்ச்சி எடுக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா பிளேடோட அடிப்பகுதியிலலாம் அந்த பிசுறுகள்லாம் இருக்கும், மாவுலாம் டைட்டாக ஒட்டியிருக்கும், நம்ம அதை க்ளீனாக தேய்ச்சி எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமயங்கள் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மிக்ஸியில் நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் இது போல் ஓட விட்டோம்னா கண்டிப்பாக அதில் இருக்க எல்லா அந்த பிசுறுகள் ஒட்டி இருக்க மாவு அப்படியே நமக்கு க்ளீனாக வந்துடும். அதே போல் நம்ம சில டைமில் வந்து காலையில் அர்ஜெண்ட்டாக சமைக்கும்போது அப்படியே மிக்ஸி ஜாரை வச்சுருவோம், அப்போ அப்படியே காஞ்சிரும், அந்த பிளேடெலாம் அப்படியே ஒட்டிக்கும், நம்மளால் க்ளீனாக தேய்ச்சி எடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சமயங்கள் நம்ம இது போல் செய்யும்போது அந்த பிளேடில் இருக்க ஒட்டி இருக்க அந்த மாவோ இல்லை அந்த பிசுறுகள் போன்ற அழுக்கு எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த தண்ணி ஃபுல்லாக மாவாக இருக்குது அரைச்சி எடுத்தது. இப்போ நான் வெறும் தண்ணியிலே இதை அலசி காட்டுறேன், அது எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்கள். இப்போவே பார்க்கும்போது நமக்கு மிக்சியில் அந்த பிளேடில் எந்த மாவும் இல்லை, அது ஒட்டி இருந்ததெல்லாம் க்ளீனாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுறீங்க அந்த லிக்விட் வச்சு நீங்கள் கழுவி எடுக்கும்போது க்ளீனாக இருக்கும். நான் இப்போது வெறும் ப்ளைன் வாட்டர் தான் வாஷ் பண்ணுறேன். பாருங்கள் மிக்ஸி எவ்வளோ பளபளன்னு க்ளீனாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இது போல் கூட நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ண உடனே 2 ட்ராப் பில்லோ இல்லை நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸியில் இது போல் ஒரு சுற்றி எடுத்தாலுமே போதும். அதை ஒரு நிமிஷம் நீங்கள் மிக்ஸி ஆன் பண்ணாலுமே போதும், க்ளீனாக ஆகிடும். பாருங்கள் நம்மளோட மிக்ஸி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் கடுகு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம தாளிக்கும் போது கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் சீரகம் தனித்தனியாக ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் இது போல் கடுகுலேயே உளுந்து சீரகம் தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாளிக்கும் போது நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும், நமக்கு டைமும் மிச்சமாகும், அந்த டைம் நம்ம தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இது போல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3 நம்ம என்ன பார்க்க போனால் உப்பு பற்றி தான். ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸை சொல்லியிருப்போம். இது போல் நம்ம கல் உப்புலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கை போடாமல் இது போல் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு உப்பு கரையாத தண்ணி விட்டால் போல் இருக்காது, எப்போவுமே நமக்கு உதிரியாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த ஸ்பூன்ஸ் வந்து நம்ம உப்புலேயே போட்டு வைக்கும்போது பாருங்கள் எப்படி துரு பிடிச்சா போல் ஆகும். அதனால் இது போல் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அலசி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள இது போல் செராமிக் ஸ்பூன்ஸ், அதாவது பீங்கான்லேயே இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் இருந்தால் அது நீங்கள் எப்போவுமே உப்புலேயே போட்டு வைக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. அதே போல் சால்ட்லேயும் பாருங்கள், சால்ட்லேயும் இது போல் அந்த பீங்கான் ஸ்பூன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உப்போட ரியாக்ட் ஆகி துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டாக இருந்தாலும் சரி இது போல் கல் உப்பாக இருந்தாலும் நமக்கு அந்த கலர் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் நெய் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த நெய் வந்து ஓப்பன் பண்ணும்போது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் நம்ம இந்த கேப் கழட்டின உடனே உள்ளே நமக்கு எப்போவுமே ஒரு சீல்டு ரேப் இருக்கும், அதை நம்ம எப்போவுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம், ஏன்னா நமக்கு ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. பட் நம்ம அப்படி எடுக்காமல் இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஆஃபாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி அந்த ஆஃப் ரேப்பை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆஃப் வந்து பாட்டிலே அப்படியே இருக்கும். அப்போ நமக்கு வந்து மெஷர் பண்ணும்போது அதை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி மெஷர் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் நான் இந்த பாட்டிலை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 ஸ்பூனில் நெய் எடுத்து பார்க்கலாம். இப்போ நெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தோம்னா கீழே சிந்தவும் சான்ஸ் இருக்குது, அதே போல் நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் இது போல் கட் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போதே அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது.
இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டெய்னர் வாங்குற எல்லா பொருட்களுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகராக இருக்கலாம், இல்லை ஏதாவது மாவு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது போல் நீங்கள் ஆஃபாக மட்டும் அந்த சீல்டு பேக் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழவும் சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நம்ம தோசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில டைம் வந்து நமக்கு தோசை சுடும்போது இது போல் பிஞ்சு வந்துடும், அதே போல் அப்படியே கல் நமக்கு ஸ்டிக் ஆகியிருக்கும். அடுத்து நம்ம இன்னொரு தோசை சுடும்போதும் அதுவும் அதே போல் ஒட்டி சரியாக நமக்கு வராது, பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் அடுத்து அதே கல்லில் ஊற்றும்போது இது போல் ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அந்த எண்ணெய் ஃபுல்லாக. அடுத்ததாக அந்த கல் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கையில் எடுத்துகிட்டு இந்த மேலே தெளித்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம அந்த கரண்டி வச்சு அந்த தண்ணியும் வந்து அந்த தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு இது போல் தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்ததாக அது மேலே நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் பிளாக்காக வரும். அதனால் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை இது போல் ஒரு டிஷ்யூவை வச்சு கல்லை ஜஸ்ட் இது போல் வைப் பண்ணி எடுத்துருங்க, தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் அந்த டிஷ்யூவில் அந்த பிளாக்காக வருது பாருங்கள். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஏதாவது துணி யூஸ் பண்ணுவாங்க துடைக்கிறதுக்கு, அதாவது ஆயில் துடைக்கிறதுக்கு, அது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்டிலே ஜஸ்ட் அந்த எண்ணெயை கல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு இப்போ நான் தோசை அப்படியே ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் தோசை வார்த்து எடுக்கும்போது சூப்பராக ஸ்டிக் ஆகாமல் அழகாக வந்துடும். இது நம்ம கல்லை இறக்கி எந்த ப்ராசஸும் பண்ணல, ஸ்டவ் மேலேயே வச்சு தான். இது 1 நிமிஷம் வேலை தான். இதை நீங்கள் செஞ்சுட்டு உடனே நீங்கள் தோசையை ஊற்றி சூப்பராக எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து வர எல்லா தோசையுமே ஸ்டிக் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இது போல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவும் வீணாகாது. காலையில் டைமில் உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். சீக்கிரமாக தோசையை வார்த்து எடுத்துடலாம். இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். கரண்டி இப்போ உள்ளே போகும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ரீயாக போகுது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசையை திருப்பி போடலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நாம் ஒரு புதுமையான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது. நம்ம எப்போயும் முருங்கைக்கீரை அலசும் போது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ தண்ணியில் வந்து முழுகாது, மேலேயே நிற்கும். ஸோ நம்ம அலசும் போது கைகளில் ஒட்டும். அப்புறம் தண்ணிலையும் வந்து நமக்கு கரெக்டாக அலசி எடுத்தோமான்னு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா அது உள்ளே கரெக்டாக முழுகி அலச முடியாது. அது எப்படின்னு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்ததில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை அலச போகிறேன். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட அது உள்ளே முழுக மாட்டேங்குது. ஏன்னா அது லைட் வெயிட்டு. இந்த முருங்கை இலைகளில் ஈரமும் இருக்காது, அதே போல் அது அலசனை போல் நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து நாம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் நான் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது தண்ணியில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு கீரைகளை நான் அதில் போட்டு இப்போ அலச போகிறேன். இப்போ பாருங்கள், அலசும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கீரைகள் வந்து அப்படியே தண்ணியில் முழுகுது பாருங்கள். அப்படியே நமக்கு அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீரைகள் நமக்கு அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. அதே போல் கீரை அலசி எடுத்து திருப்தியும் நமக்கு இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு தண்ணியில் போட்ட கீரை தானே, அதனால் அப்படி முழுகுதுன்னு கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரெஷ் வாட்டர்லேயே கொஞ்சமாக 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது ஃப்ரெஷ் கீரை. இது வரைக்கும் தண்ணியிலே போடல, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் அந்த தண்ணியில் போட்டு அலச போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் கீரை நல்லா முழுகுது பாருங்கள், நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும். இப்போ அதே போல் அலசி எடுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைகளில் ஒட்டாமல் ஈஸியாக அலசி எடுத்து சட்டுன்னு நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை மற்ற கீரைகள் போல் ஈஸியாக அலசி எடுக்க முடியாது. அலசும்போது கைகளில் ஒட்டும், சரியாக அலச முடியாது. ஸோ அது போல் இல்லாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 7 பார்த்திங்கன்னா, நம்ம உளுந்து ஊற வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டிஃபனுக்கு ஊற வைக்கும்போது உளுந்து தேவையான அளவுக்கு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது நாம் டிஃபனுக்கு தேவையான அரிசியும் உளுந்தும் அலசி எடுத்துக்கலாம். இப்போ அலசி எடுத்தாச்சு, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. அரிசியை நம்ம அப்படியே வெளியே வச்சு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அது 4 ஹவர்ஸ் நமக்கு மினிமம் ஊறி வரணும். உளுந்து 1/2 hour to 1 hour ஊறினா போதும். அதே சமயம் நம்ம உளுந்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அரிசி அரைக்கும் போது அரிசி ஃபுல்லாக அரைச்சி எடுத்த பிறகு உளுந்தை எடுத்து அப்படியே கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
சில பேர் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உளுந்து ஊற வைப்பாங்க. அதுபோல் சமயங்களில் நம்ம சில டைம் மறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ உளுந்தே ஊற வைக்க மறந்துடுவோம். ஸோ இது போல் அரிசியோடு சேர்த்து நீங்கள் ஊற வச்சாலும் கவலை இல்லை. இது போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா நமக்கு ஊறி வந்துடும். அதே சமயம் கிரைண்டரில் ஆட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது மாவு நல்லா நமக்கு மேலே எழும்பி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உளுந்து நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு அரைச்சி எடுக்கிறோம். ஸோ அதனால் இந்த எஃபெக்ட் இருக்கும். அதே போல் நைட்டில் நீங்கள் ஊற வைக்கும்போது உளுந்தை மட்டும் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலைல அரைக்கும்போது எடுத்திங்கன்னா இது போல் ரொம்ப நல்லா ஒரு மாவு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 8 என்னென்னா வடைக்கு நம்ம மாவு அரைக்கிறது தான். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கலாம், பட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடைக்கு இது போல் நம்ம அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சு அரைக்கும்போது அந்த மாவு நம்ம கரெக்டான பதம் இருக்குதான்னு இது போல் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த தண்ணியில் விடும்போது அந்த மாவு நல்லா நமக்கு அப்படியே மேலே எழும்பி வரும். இதுதான் வடைக்கான கரெக்டான பதம். ஸோ இது போல் நீங்கள் மாவு அரைச்சி செய்யும்போது வடை சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி எங்கள் சேனலில் நாங்கள் மெதுவடை வீடியோ லோட் பண்ணியிருக்கோம் வித் டிப்ஸோட. எங்கள் சேனல் விசிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 9 நாம் சிலிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே சிலிண்டர் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு ஸ்டெயின் ஆகி, அதாவது அந்த இரும்பு கரை மாதிரி ரவுண்டாக இருக்கும். அது நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது. நம்ம ஒயிட் டைல்ஸ்லாம் போட்டோம்னா நல்லா தெரியும், பார்க்குறவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெயின் ஆகாமல் பார்க்குறதுக்கு, நம்மளுக்கும் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் சிலிண்டருக்கு பகுதியில் இது போல் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லை மேட்டோ நீங்கள் போட்டு சிலிண்டர் அது மேலே வைக்கும்போது இது பாருங்கள், அந்த ஃப்ளோர்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெயின்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. நமக்கும் அந்த வேலை மிச்சம், அந்த நேரமும் மிச்சம். அதை தேய்ச்சி எடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி வேறு கிளாத் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த கிளாத் போட்டு ரொம்ப மாதங்கள் ஆகுது. அதனால் அது இந்த சிலிண்டர் வைக்கிற இடத்துல கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கு. அப்படி கிழிஞ்சது அப்படியே நம்ம போட்டு வச்சோம்னா அந்த கரை திரும்ப நமக்கு அப்படியே ஃப்ளோரில் படியும். அதனால் இன்றைக்கி இது ஒரு வேஸ்ட் பனியன் தான். இதை நாம் அப்படியே டபுளாக மடித்து சிலிண்டருக்கு அடிப்பகுதியில் வச்சாச்சு. இப்போ அப்படியே நாம் இதை உள்ளே தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ளோரும் நல்லா க்ளீனாக இருக்கும். அதே போல் சிலிண்டருக்கு நான் வேஸ்ட் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேட் நீங்கள் அடியில் இது போல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோர் க்ளீனாக இருக்கும். ஸோ நமக்கு வீடு துடைக்கும் போதோ இல்லை க்ளீன் பண்ணும்போதோ இது ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அந்த ஸ்டெயின் நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எடுக்கணும்னு அவசியமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா நாங்களே வீட்டில் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி செஞ்சது தான். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அங்கே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.